வணக்கம் மக்களே. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் நாம் சமாளிக்க வேண்டும். அதை பற்றி ஒரு கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு மலையடிவாரத்தின் சமவெளி பகுதியில் குரு ஒருவர் வசித்து வந்தார். அவர் ஆசிரமம் ஒன்றை அமைத்து அதில் தனது சீடர்களுக்கு தத்துவங்களை பற்றி கற்றுக் கொடுத்து வந்தார். பல்வேறு இடங்களிலிருந்து வந்து ஆசிரமத்தில் தங்கி படித்த சீடர்கள் ஒவ்வொருவரும் தங்களது ஆற்றலை வெளிப்படுத்தி குருவின் பாராட்டுதலையும் பெற்றனர். தத்துவ பயிற்சியை கற்று முடித்த அந்த சீடர்களை குரு ஒரு நாள் அழைத்து, சீடர்களே, நீங்கள் அனைவரும் நிறைய படித்து விட்டீர்கள். தங்கள் திறமையை வெளிப்படுத்தி காட்டியுள்ளீர்கள். உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். உங்களது பணி பாதியில் தான் முடிந்துள்ளது. மறுபாதியிலும் நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். என்ன பணி சொல்லுங்கள் குருவே, அதையும் செவ்வனே நிறைவேற்றி முடிக்கின்றோம் என்று சீடர்கள் கூறினர். அதாவது உங்களது பணி மக்களுக்கு சேவை செய்வதுதான். இங்கிருந்து கொண்டு உங்களால் மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. மக்களிடம் நேரடியாக செல்ல வேண்டும். அவர்களிடம் பேசி அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களது துன்ப துயரங்களை கேட்டறிந்து அவற்றை போக்க முயல வேண்டும் என்று சொன்னார் குரு. குருவே, அதற்கு இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாலா திசைகளையும் நோக்கி நாடு முழுவதும் செல்ல பயணப்பட வேண்டும் என்று கூறினார் குரு. யார் யார் எந்த திசை நோக்கி செல்ல வேண்டும் என்று இப்போது சொல்லட்டுமா என்று சீடர்களை பார்த்து குரு கேட்டார். குருவே, எந்தெந்த இடத்திற்கு யார் செல்வது என்பதை பற்றி நாங்களே பேசி முடிவெடுத்து கொண்டு புறப்படுகின்றோம் என்று கூறினர். உங்களது ஆர்வத்தை பெரிதும் பாராட்டுகிறேன் என்று கூறிய குரு அவர்களுக்கு விடை கொடுத்தார். ஒரே ஒரு சீடன் மட்டும் தயங்கியபடி நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்து குரு, சீடனே, அனைவரும் சென்று விட்டார்கள். நீ மட்டும் ஏன் நின்று கொண்டிருக்கிறாய்? எங்கும் போவதற்கு உனம் மனம் வரவில்லையா என்று கேட்டார் குரு. அதற்கு, குருவே, நானும் செல்லத்தான் விரும்புகிறேன். ஆனால் வடதிசை நோக்கி செல்ல விரும்புகிறேன். அதற்கு தாங்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டான். ஒரு கணம் யோசித்த குரு சீடனை பார்த்து, ஓ, வடதிசைக்கா என்று மலைப்புடன் கேட்டார். என்ன குருவே, ஏன் இப்படி கேட்கின்றீர்கள்? வடதிசை நோக்கி செல்லக்கூடாதா என்றார். சீடனே, போக வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் வடதிசையில் இருப்பவர்கள் மிகவும் முரடாக நடந்து கொள்வார்கள். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பண்பு தெரியாதவர்கள். அப்படிப்பட்டவர்களிடமா நீ போகின்றாய்? நீ அவர்களிடமிருந்து என்னதான் கற்றுக்கொள்ள முடியும்? அவர்களுக்கு நீ எப்படித்தான் சேவை செய்ய போகின்றாய் என்று கேட்டார் குரு. குருவே, மனிதர்களிடம் பேதம் பார்க்கக்கூடாது என்பதுதான் என்ற தத்துவத்தை தான் எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள். அப்படி இருக்க வடதிசைக்கு என்னை அனுப்ப ஏன் தயங்குகின்றீர்கள்? அனுமதி கொடுங்கள் குருவே என்று கேட்டான். சரி, உன் விருப்பப்படியே செய். ஆனால் ஒரு நிபந்தனை. நான் உன்னிடம் சில கேள்விகள் கேட்பேன். அவற்றிற்கு நீ சரியான பதிலை சொல்லிவிட்டால் வடதிசை நோக்கி போகலாம் என்றார் குரு. சரி என்று ஒத்துக்கொண்டான் சீடன். உன்னை குரு கேட்டார். அவர்கள் உன்னை வரவேற்காமல் திட்டி அவமானப்படுத்தினால் என்ன செய்வாய்? நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறினான் சீடன். ஏன் மகிழ்ச்சி அடைவாய்? அதற்கு என்ன காரணம் என்றார். ஏனென்றால் அவர்கள் என்னை அடிக்கவில்லை, உதைக்கவில்லை, வெறுமனே திட்டினார்களே. அந்த நல்லவர்களை எண்ணி மகிழ்ச்சி அடைவேன். இப்படிப்பட்டவர்களுக்கு நான் நன்றி சொல்வேன் என்று கூறினான் சீடன். சீடன் இவ்வாறு பதில் கூறியதை கேட்டு குரு பெரிதும் ஆச்சரியப்பட்டார். கேள்வியை மீண்டும் கேட்டார். சீடனை, ஒருவேளை அவர்கள் உன்னை திட்டாமல் அடித்து உதைத்தால் என்ன செய்திருப்பாய்? அதற்காக கவலைப்பட மாட்டேன். ஏனெனில் அவர்கள் மிகவும் நல்லவர்கள். என்னை கொன்று விடாமல் அடித்து உதைத்ததோடு மட்டும் நிறுத்தி கொண்டார்களே என்று எண்ணி பெரிதும் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறினான் சீடன். சீடனின் பதிலை கேட்ட குரு, அடடா, இவன் எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதிலை வைத்திருக்கின்றானே. இருந்தாலும் முழுமையாக சோதித்து பார்ப்போம் என்று தனது அடுத்த கேள்வியை கேட்டார். அப்படியா? சரி சரி. ஆத்திரத்தில் அவர்கள் உன்னை கொன்றுவிட்டால் என்ன செய்வாய் என்று கேட்டார் குரு. அடடா, நான் மிகவும் ஆனந்தப்படுவேன் என்றான் சீடன். என்ன? ஆமாமா குருவே, இந்த வாழ்க்கையிலிருந்து எனக்கு சுதந்திரம் தந்துவிட்டார்களே என்று எண்ணி ஆனந்தப்படுவேன். ஏனெனில் இனி நான் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை அல்லவா என்று கூறினான் சீடன். தன்னுடைய சீடனின் அறிவை எண்ணி குரு பெரிதும் மகிழ்ந்து அவனை பாராட்டினார். சீடனே, நீ நன்றாக தேறிவிட்டாய். உனது மனம் நன்றாக பக்குவப்பட்டு விட்டது. உலகில் நீ எந்த மூலைக்கு சென்றாலும் நீ வாழ்ந்து விடுவாய். எதனாலும் யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது. நீ வடதிசை நோக்கி சென்று வெற்றியுடன் திரும்பி வர என்னுடைய வாழ்த்துக்கள் என்று கூறி
வடதிசை நோக்கி செல்ல சீடனுக்கு அனுமதி கொடுத்தார் குரு. இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தும் உண்மை என்னவெனில், துன்பத்தையும் சமாளிக்கும் பக்குவத்தை பெற வேண்டும். இல்லாவிட்டால் மகிழ்ச்சியான தருணங்கள் கூட நமக்கு துன்பமாகவே தோன்றும் என்பதுதான். ஓகே மக்களே, மீண்டும் நாம் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.